சிறுகடிக்க ஆசை சீரியல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வித்யா பார்த்துட்டிங்களா, தன்னோட பணத்தை காணணுன்னே மீனா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி உறுதியாக நம்பிடுறாங்க. இதனால் பார்த்துட்டிங்களா, வீட்டுக்குள்ளே போயிட்டு மீனா கிட்ட சண்டையும் போடுறாங்க. காசை நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னால் எங்கே வச்சுருக்க காசு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட மீன் அழுதுகிட்டு, நான் பார்வதி ஆண்டிக்கு பூ கொடுக்குறது தான் போனேன், மற்றபடி காசு எங்கே வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுமே வந்து மீனெல்லாம் காசு எடுக்க மாட்டேன், எத்தனை வருஷமாக அவள் பூ கொடுக்க போயிட்டு இருக்கா, அவள் இத்தனை நினச்சிருந்தா எப்பயோ காசு எடுத்துருக்கலாம், இது அதுன்னு எப்போ காசு போனாலும் வந்து மீனாக தான் எடுத்தாங்கன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி வித்யா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு வித்யா வந்துட்டு, நான் சொல்லலை அப்படின்னு பார்வதி ஆண்டி தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நான் பார்வதி ஆண்டிக்கிட்டே போய் கேட்டு நேரில் காசு காணோன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல, அது என்ன மீனாக எடுத்தான்னு சொல்லி சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணாமலையுமே வந்துட்டு எங்கே காசு போனாலும் வந்து மீனாக தான் எடுத்துருப்பாளா அப்படின்ற மாதிரி வித்யா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் வித்யா வந்துட்டு, இல்லை அவள் குடும்பம் தான் திருட்டு குடும்பமாச்சு, அவள் தான் எடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்வதி சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு இன்னுமே டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாருன்றதை உண்மையை கண்டுபிடிக்கிறேன், சும்மா மீனா மேலே பழி போட்டுட்டே இருக்காது, நான் பார்வதி ஆண்டிக்கிட்டே விசாரிக்கிறேன் யார் எடுத்தாங்க என்னன்றதை அப்படின்ற மாதிரி கோவமாக வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு மீனாவை சமாதானப்படுத்திட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போன முத்து பார்த்துட்டிங்கன்னா, என்ன அது காசு காணாமல் போச்சாமே, யார் எடுத்தது, அதுன்னு மீனா எடுத்ததா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாரு. அதுக்கு பார்வதி இருந்துட்டு, நான் அப்படி சொல்லலை, எனக்கு தெரியும் மீனை எடுத்துருக்க மாட்டான்னு, வேறு யாரோ தான் எடுத்திருக்காங்க, உன் அம்மா தான் வந்துட்டு மீனா தான் எடுத்தான்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காசுமே வந்து எந்த கிடையாது, அது வக்கீல் கொடுத்த காசு, வித்யாவோட தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, இப்போ தான் உண்மை தெரியுது, நான் பார்த்துக்கிறேன் யார் எடுத்துன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அங்கே டான்ஸ் காத்து அந்த எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாரு முத்து. அப்போ எல்லாருமே வந்துட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும், அங்கிள் எனக்கு தெரியும் யார் எடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு தனியாக கொண்டு போய், யார் எடுத்ததுப்பா சொல்லு, எங்கள் வீட்டில் அது தெரியாத ஒரே கலவரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகிறாரு. என்னது ரோகிணி எடுத்தாங்களா, அவங்க எப்போ வந்தாங்க எப்போ அப்படின்ற மாதிரி வராங்க. அதுக்கு அந்த பையன் வந்துட்டு, அது இப்போ எடுக்கல அங்கிள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க, அன்றைக்கி ஒரு நாள் இவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்துட்டு பீரோ திறந்துட்டு இருந்ததை நானே பார்த்தேன், பாருங்கள் நான் வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்த முத்து வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அப்போ வந்து ரோகிணி தான் காசு எடுத்துருக்கா, காசு எடுத்து வச்சுக்கிட்டு மீனா மேலே பழி போட்டுருக்காங்க, பாரு இது என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கோவமா, தம்பி இந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதான் அங்கிள்னு சொல்லிட்டு அந்த பையனுமே வந்து வீடியோ சென்ட் பண்ணுறான். வீடியோ வாங்கின முத்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே கூட்டு வச்சு, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஆளுக்கு மீனா மேலே பழி போட்டுருக்க, இப்போ தெரியும் யார் உண்மையான திருடனு யாருன்னு அப்படின்ற மாதிரி வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வாங்க, நான் ஒரு குறும்படம் போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி டிவியில் போட்டு காட்டுறாரு. இதுவோட அடுத்த எபிசோடு வந்து முடியுது. மேலும் இது போட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் பை.